ஹாய் வீவர்ஸ், இப்போ நைட் டின்னர் பார்க்க போகிறோம். பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு ஆயில் ஊற்றிக்கணும். ஆயில் சூடானதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டுக்கணும். அது கொஞ்சம் பொரிஞ்சதுமே 2 வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன். வெங்காயம் போட்டுக்கணும். போட்டு நல்லா வணக்கணும். வெங்காயம் வணங்கினதும் முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். ஒரு 10 முந்திரி பருப்பு போட்டிருக்கிறேன். போட்டு அதையும் சேர்த்து நல்லா வணக்கணும். இது கூடவே 4 தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கிறேன். அதையும் போட்டுருங்க. போட்டு நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும், தக்காளி சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வணக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள். நல்லா தக்காளி சாஃப்ட் ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா வணக்கிக்கணும். வணக்கிட்டு இதை ஆறுனதுமே மிக்சியில் போட்டு நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ வாணலியை அடுப்பில் வச்சுட்டு நெய் ஊற்றலாம். என்கிட்ட வெண்ணெய் இல்லை, அதனால் நான் நெய் ஊற்றிக்கிறேன். நீங்கள் வெண்ணெய்னாலும் வெண்ணெய் போட்டுக்கலாம், நெய் வேணும்னாலும் நெய் போட்டுக்கலாம். நெய் ஊற்றிக்கலாம். நம்ம அரைச்சோம் இல்லைங்களா இந்த மசாலாவை நம்ம மிக்சியில் அரைச்ச விழுத இந்த நெய்யில் வச்சு அரைச்ச விழுதை இதில் போட்டுக்கணும். ஏற்கனவே வணக்கினால கொஞ்சம் நேரம் வணக்கினா போதும். இது கூடவே இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கணும். ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது போடுறேன். மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இப்போது மஞ்சத்தூள், மிளகாத்தூள் 2 டீஸ்பூன், போட்டு நல்லா வணக்கணும். தேவையான அளவு உப்பு, போட்டு இது பச்சை வாசனை ஏற்கனவே வணக்கியிருக்கோம். இன்னும் கொஞ்சம் நேரம் வணங்கிடுச்சுன்னா பட்டர் மசாலா ரெடி ஆகிடும். பன்னீர் பட்டர் மசாலா. இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கட்டும். கொதிக்குது. இது கூட 1 ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கலாம். ஏன்னா தக்காளி புளிப்பாக இருக்கிறனால கொஞ்சம் அது பேலன்ஸ் பண்ணுறதுக்கு 1 ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கட்டும். இப்போ மசாலா ரெடி. இதில் நம்ம பன்னீர் சேர்த்துக்கலாம். பன்னீர் சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் இதில் அப்படியே கொதிக்கட்டும். இப்போ பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஃபுல்கா போட்டுக்கலாம். ஃபுல்காக்கும் பன்னீர் பட்டர் மசாலாக்கும் சூப்பராக இருக்கும். போட்டுக்கலாம். இப்போ ஒரு தவா வச்சுக்கலாம். இதில் ஃபுல்கா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ஆல்ரெடி திரட்டி வச்சுருக்கிற மாவு இதையே இப்போ சுட்டு எடுத்துக்கலாம். தவா சூடாயிடுச்சு. இப்போ
இந்த ஃபுல்காவை இதில் போட்டுக்கலாம். இந்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை அடுப்பில் வச்சு இப்போ இதை தவாவை இதில் வச்சுக்கலாம். ஃபுல்கா ரெடி. இன்னொன்று காமிக்கிறேன் உங்களுக்கு. பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. இது பிடிச்சிருந்தா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.